Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. So today classல நம்ம பார்க்க போகிறது செக்கர் பேங்கிள். ஸோ செக்கர் பேங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி செக் பேட்டர்னில் நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நாம் ஒன் கட் நார்மல் பேங்கிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒன் கட் நார்மல் பேங்கிள் இதில் வந்து நம்ம வந்து த்ரெட்டை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ஸ்டிக் பண்ணது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேல் பக்கத்தில் 3 த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழ் பக்கத்தில் ஒரு த்ரெட். இந்த க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் வந்து கீழ் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீதி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ மீதி ரெண்டும் நமக்கு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு 3 செட் எடுத்திருக்கேன். இதுலேயுமே நான் வந்து சைடில் இருக்க ரெண்டும் டார்க் க்ரீனும் சென்டரில் வந்து எல்லோ கலருங்கிற மாதிரியும் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் மேலே இருக்க 3 ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து த்ரெட் நல்லா சிக் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். த்ரெட் எல்லாம் சேர்ந்துடவும் கூடாது. ஓகேவா? செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். சேர்ந்துருக்காங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எந்த பக்கத்தில் ஸ்டிக் பண்ணியிருக்கோமோ அதே பக்கத்தில் கீழ் பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இதில் த்ரெட் வந்து ஃப்ளாட்டாக வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சேர்ந்து வர வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 சுற்று மட்டும் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஓகேவா? எதுக்காகனா நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷனை ஹைட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். த்ரெட்டு நல்லா சிக்க பிடிக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் 2 ரொட்டேஷன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மூணையும் இப்படி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்க எல்லோ கலரை மட்டும் மேல் பக்கத்தில் இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா? தூக்கி விட்டுட்டு ரிமைனிங் டார்க் க்ரீன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது மாதிரியே இதை வந்து ஹரிசாண்டல், கீழேருந்து நம்ம சுற்றி எடுக்கிறோம்ல அதுக்கு பேர் வெர்டிக்கல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ 2 சைடையும் பேங்கிளுக்கு மேலே தான் இப்படி பாஸ் ஆகி வரணும். ஓகேவா? பேங்கிளுக்கு மேலே பாஸ் ஆகி வர்றது மாதிரியே பார்த்துக்கோங்க. சைடில் வர வேண்டாம். ஓகேவா? ஏன்னா சைட்லேயும் சம்டைம்ஸ் மூவ் ஆகி வரும். ஸோ அதனால் சைடில் வராமல் பார்த்துக்கோங்க. மேலே எடுத்துருக்கிறது இப்படி மேல் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இனி இந்த 2 த்ரெட் சைடில் 2 த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே மட்டும் இந்த க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் வர்றது மாதிரி இப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு எடுக்கணும். இந்த லைட் க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு வந்து இப்போது இன்னும் 2 செட்டு தேவைப்படும். இந்த பேங்கிள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணுன்னா 2 செட்டு தேவைப்படும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த கேப் வரக்கூடாது.
நல்லா க்ளோஸராக நெருக்கி விட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய த்ரெட் கலர் மேல் பக்கத்தில் பார்க்கும்போது தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மேலே எடுத்து விட்டுருக்கோம்ல, அதை கீழே கொண்டு வரணும். கீழே விட்டுருக்கதை மேலே எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கணும். ஸோ அதுக்கு தான் நல்லா ட்ரை ஆன பிறகு ட்ரை பண்ணணும். இது ரெண்டும் இப்படி மேல் பக்கத்தில் போகணும். இந்த எல்லோ கலர் கீழே வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த லைட் க்ரீனை கரெக்டாக அந்த எல்லோக்கு மேலே வர்றது மாதிரி ரேப் பண்ணி எடுக்கணும். கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக பண்ணுங்கள். ஓகேவா? த்ரெட் வந்து லூஸ் ஆகி நிற்காமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த செக் பேட்டர்ன் வருது மாதிரியும் பார்த்துக்கோங்க. இனி மேல் பக்கத்தில் எடுத்துருக்கதை கீழ் பக்கம் கொண்டு வரணும். கீழ் பக்கத்தில் இருக்க அந்த ஹாரிசாண்டலை மேல் பக்கத்தில் கொண்டு போகணும். அடுத்தது இந்த லைட் க்ரீன் கலரை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். கலர் காம்பினேஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. த்ரெட் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வர்றது மாதிரியும் பார்த்துக்கோங்க. சரியா? இனி இதை மேல் பக்கம், அது கீழ் பக்கம். பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா த்ரெட்டை அங்கே இங்கே கொண்டு போகும்போது பிடிச்சி இழுக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா.
இதே ப்ரொசீஜர் தான் நமக்கு எண்டு வரைக்கும் வரும். ஓகேவா? ரெண்டு மேலே, அடுத்தது ஒன்று மேலே. இது வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது இதில் ஒரு செக் பேட்டர்ன் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய கலர் காம்பினேஷனுக்கு ஏற்றாக்கில் அந்த செக் வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் சென்டரில் வேறு கலர்ஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் 3 ஒரே கலரில் கொடுத்தீங்கன்னா இதில் காட்டியிருக்க மாதிரி செக் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு என்ன பேட்டர்னில் செக் வேணுமோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து 1 2 அந்த மாதிரி த்ரெட்டை மேலே கீழேன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். த்ரெட்டை இப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து ரேப் பண்ணணும். நம்ம எந்த மாதிரி ரேப் பண்ணுமோ அதுக்கேற்றாக்கில் நமக்கு செக் பேட்டர்ன் கிடைக்கும். கொஞ்சம் மேலே அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா செக் பேட்டர்னோட சைஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ எல்லா த்ரெட்டையும் நல்லா இழுத்து கரெக்டாக ஷேப் வருதாங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். த்ரெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாக வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த த்ரெட் வந்து காலி ஆகும் அப்படின்னா, நான் வெர்டிக்கலாக ரேப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹாரிசாண்டல் க்ரீன் கலர் த்ரெட், லைட் க்ரீன் கலர். ஸோ இந்த த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு காலி ஆயிரும். ஓகேவா? நம்ம ஹாரிசாண்டலாக போட்டிருக்கிறது நமக்கு வந்து பேலன்ஸ் தான் வரும். இந்த லைட் க்ரீன் மட்டும் உங்களுக்கு வந்து காலி ஆகும். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஒரு 3 செட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 35 ஸ்டாண்ட்ஸ் வச்சு 3 செட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன்.
ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு வந்து எண்டு வரைக்கும் இந்த செக் வந்து வராது. ஓகேவா? ஸோ ஃபினிஷ் பண்ணுற ப்ளேஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்திருக்க மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆகிறது மாதிரி பார்த்துக்கணும். மேல் பக்கத்தில் நம்ம எப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபினிஷிங்கும் மேல் பக்கத்துலேயே க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேப் எதுவுமே இல்லாமல் அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் பிளேஸ் வந்து நமக்கு வந்து ப்ளைனாக வர்றது மாதிரி பார்த்துட்டு, அந்த ப்ளைன் பிளேஸில் நம்ம வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுக்குறது மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் நமக்கு வந்து டிசைன்ஸ் வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். டெய்லி வியரிங்க்கெலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கிளாக நம்ம போட்டிருப்போன்னா கூட மேட்சிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல் பேங்கிலும் நமக்கு வந்து டிசைன் வரும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து சாட்டர்டே நமக்கு வந்து லைவ் வரும் பார்த்தீங்களா, ஸோ அப்போ கூட கேளுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகேவா?